வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ வேர்க்கடலை வெங்காய சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் இது கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு போட்டிருக்கேன். 4-5 பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மலைக்கு காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும், கிளறி விடுங்க. இது தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், சூடாக இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கொத்தமல்லியோடைய தண்டு போட்டுக்கோங்க. அந்த கொத்தமல்லி இலை போடாமல் தண்டு போட்டுக்குங்க. வேர்க்கடலை போட்டுங்க. வறுத்த கடலை, வறுக்காத கடலை, எந்த கடலை வேணாலும் போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பை அமர்த்தி ஆற வச்சிருங்க. நல்லா ஆறணும். ஆற வச்சு தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆற வச்சிருங்க. அது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றலைன்னா நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். உளுந்து நல்லா செவந்து பொரிஞ்சோடனே 1 கொத்து கருவேப்பிலை உருகி தாளித்து அப்படியே சட்னியில் ஊற்றிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சட்னியில் ஊற்றிடுங்க. சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை, தேங்க்யூங்க.